ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி இஃப்தார் ஸ்நாக்ஸாக வெங்காய சமோசா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமோசா சீட்டு நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த வட்டம் நான் ஆன்லைனில் தான் வாங்கி செய்ய போகிறேன்னு. அதனால் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயமாக ஒரு 4 பீஸ் எடுத்துருக்குறேன். இது ஒரு 10-12 சமோசாவுக்கு ஃபில் பண்ணலாம். நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். அதில் மசாலாவோட அளவுகள் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். வேறு காய் எதுவும் நம்ம சேர்க்கலை. ஒரு 1/2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்கறி எல்லாம் போடுறதா நம்ம வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். வெறும் ஆனியன் சமோசா நம்ம வதக்க போகிறதில்ல, இப்படி பச்சையாக தான் வைக்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு மிளகாய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கை வச்சு கூட இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா பெசரி எடுத்துட்டோம். இப்போ இந்த சீட்டு ஒட்டுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வச்சிங்கன்னா ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சமோசா சீட்டு மடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஓரங்கள் எல்லாமே கரெக்டாக அந்தந்த இடத்துல கார்னர் எல்லாம் ஒரே சேஃபாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங் வேணுமோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே சேஃபாக மடிச்சுக்கோங்க. ஓரங்களில் நம்ம மாவு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை தடவி நல்லா ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். மசாலா எதுவும் உதிராது. நல்லா அழகாக கரெக்டாக மடித்தாலே இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி கிடச்சிரும். இதெல்லாம் மடித்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சீட்டும் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து எடுத்து கரெக்டாக அந்த எல்லா எட்ஜும் கார்னரும் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஓரங்கள் எல்லாம் ஒரே சேஃபாக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வச்சிடலாம். இப்போ ஃபில்லிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஓரத்தை வைக்கும்போது நமக்கு முக்கோண சேஃப் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஒட்டி நம்ம இதையும் மடித்து வச்சிடலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மடிக்க வரலன்னு சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு 2 பீஸ் நமக்கு சொதப்ப தான் செய்யும். அதுக்கப்புறம் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு மடிக்க நல்லா வந்துடும். இப்போ எல்லா பீஸையும் நான் மடித்து எடுத்து வச்சுட்டேன். இந்த டயத்தில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெயை கொதிக்காத அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா சமோசா வெளியில் கருத்துரும், உள்ளே வெங்காயம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு எண்ணெயை வடிய விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு நம்ம கடையிலேயே சமோசா வாங்கி சாப்பிட்றலாமே நினைப்பீங்க. கடையில் நம்ம கேட்குற மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. ஆனியன் சமோசா ஏதாவது ஒரு கிழங்கு தான் வச்சுருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி சீட்டு வாங்கி செய்யும்போது ஆனியன் சமோசா செஞ்சுக்கலாம். ஒரு நாள் கொண்டக்கடலை மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா, சிக்கன் இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபில்லிங் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம மற்ற நாட்களெல்லாம் வாங்குறத விட்டு இந்த நோம்பு நாட்களில் வாங்கினா கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். இது எப்படி ஒரு 4-5 டைமாவது இது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை தாராளமாக வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மணிக்கு எண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டு அந்த எண்ணெயை சீக்கிரம் காலி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. வீட்டிலே எப்படி சுட மொறுன்னு வெங்காய சமோசா செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.